தனிப்பட்ட ரீதியாவும் தொழில் முறையிலும் கூட யாருமே என்னோட வாழ்க்கையை அழிக்க முடியாது. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் no compromise. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. உங்களோட நாடகத்தை நிறுத்துங்க. இனிமேல் நான் உங்களை சந்திக்க வேண்டிய இடம் நீதிமன்றமா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஆக்டர் ரவிமோகன் அவர்கள் தன்னோட மனைவி ஆர்த்திக்கு பதிலடி கொடுக்கிற வகையில ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம். நாடு பெரும் சிக்கல்ல இருக்கிற இந்த நேரத்துல என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை பொது பரிசீலனையா மாறியது வேதனைக்குரியது. என்னோட மௌனம் பலவீனம் கிடையாது, அது என்னோட பாதுகாப்பு. ஆனா என்னோட நேர்மைக்கு கேள்வி எழுப்பப்படுறதால பேச வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. நான் கடின உழைப்புல என்னோட வாழ்க்கையை கட்டி எடுத்தேன். என்னோட கடந்த திருமண வாழ்க்கையை வச்சு யாருமே பரிதாபம் தேடி புகழ் பெற முயலக்கூடாது. இது என்னோட வாழ்க்கை, என்னோட உண்மை. உடல் மன நிதி வன்முறைகளை கடந்தவனா என்னோட குழந்தைகளையும் கூட சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டு நான் வாழ்க்கையிலிருந்து விலக முடிவு செஞ்சேன். பொதுவில் நான் குற்றவாளியா காட்டப்படுறேன். என் மீது எழுந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை முழுமையா மறுக்கிறேன். என்னோட குழந்தைகளை பொது பரிதாபத்துக்கு பயன்படுத்துறது வேதனை அளிக்குது. நான் ஒரு தந்தையா என்னை நிரூபிக்க வேண்டியது கிடையாது. உண்மை ஒரு நாள் தெரிய வரும் அப்படிங்கறதுல ரொம்பவே நம்பிக்கையா இருக்கேன். நான் என்னோட மனைவி கிட்ட இருந்து மட்டும் தனியாகிட்டேன். என்னோட குழந்தைங்க கிட்ட இருந்து கிடையாது. என்னோட 2 மகன்களே என்னோட வாழ்க்கையோட பெருமையும் மகிழ்ச்சியுமா இருக்காங்க. அவங்களுக்காக எல்லா நல்லதையும் செய்வேன். என்னோட வாழ்க்கையை வாழும் நோக்கம் அவங்களா தான் இருக்குது. இதனால என்னோட குழந்தைங்களோட நலனை பயன்படுத்தி பரிதாபம் தேடாதீங்க. நான் என்னோட குரலும் மதிப்பும் சொத்துக்களும் ஈவன் என்னோட பெற்றோர்களுடனான உரிமையும் இழந்துட்டேன். என்னோட பெற்றோருக்கு என் வருமானத்துல ஒரு காசும் போகல. ஆனா என்னோட மனைவி மற்றும் அவங்களோட பெற்றோருக்கு செழிப்பான வாழ்க்கை. 5 ஆண்டுகளா மனவலி, கடன்கள், நிதி சுமைகள், இதோட நான் போராடினேன். பொது விமர்சனங்களை தவிர்க்க மௌனமா இருந்தேன். சமீபத்துல நடந்த கார் விபத்து செய்திக்கு அப்புறமா என்னோட பிள்ளைகள் கிட்ட இருந்து எந்த தொடர்புமே எனக்கு இல்லாம போயிடுச்சு. நான் என்னோட வாழ்நாளோட எஞ்சிய அமைதியும் உண்மையுமே பாதுகாக்கவே அந்த வாழ்க்கையில இருந்து விலகினேன். தப்பிக்கிறதுக்காக கிடையாது, வாழ்ந்து மீண்டெழுந்து வாழ்வதற்காக. திரைப்படத்துறையில இருக்கிறவங்க உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க. என்னோட பெயரால கடன்களுக்கு உத்தரவாதம் கேட்கப்பட்ட சம்பவத்திலிருந்து என்னை பயன்படுத்தி நிதி சார்ந்த பல தடைகளை எனக்கு ஏற்படுத்தினாங்க. 10 நாட்களுக்கு முன்னாடி என்னோட தாயோட கடனை சமாளிக்க என்னோட பேரை மறுபடியும் பயன்படுத்த முயற்சி செஞ்சாங்க. இதுதான் அவங்க வாழ்க்கை. என்னோட பெயரின் பின்புலத்துல பணம் தேடுற வாழ்க்கை. இனி என்னோட பதில் தெளிவா இருக்குது. உங்களோட நாடகத்தை நிறுத்துங்க. என் குழந்தைங்களை இந்த விவாதங்களை இழுக்காதீங்க. அவங்களுக்கான நல்ல தந்தையா நான் இருப்பேன். இனி என்ன நீங்க பார்க்கிற இடம் நீதிமன்றம் தான். என்னோட பிரிந்த மனைவியும் அவங்களோட சூழ்ச்சியாளர்களும் என் மீது பொருளாதார வன்முறைகள் மற்றும் என்னோட குழந்தைகளை பயன்படுத்தி பொது பரிதாபம் பெற முயற்சி செய்யறது ரொம்பவே வேதனை அளிக்குது. கடந்த சில வருஷங்களா என்னோட சொத்துக்கள் பாதியா கையளிக்க வைக்கப்பட்டன. இதுக்கெல்லாம் காரணமா தவறான ஊடக பிரச்சாரங்கள் மற்றும் என்னை நடிகையோடு தொடர்பு படுத்தும் பாசாங்கான கோசிப்புகள்லாம் இருந்தது. பொதுவா வெளியான பதிவுகள், பழைய பேட்டிகள் எல்லாமே என்னோட நல்ல நற்குணங்களையும் ஒரு நல்ல கணவராகவும் அப்பாவாகவும் இருந்ததுதான் உறுதி செய்யுது. இன்னைக்கு வரைக்குமே நியாயத்துக்காகவே நானும் என்னோட குழந்தைங்களோட நலனுக்காகவும் மௌனமா இருந்தேன். சமாதானம் அப்படிங்கிறது சமூக ஊடகங்கள்ல கிடையாது, நீதிமன்றங்கள்ல ஏற்படணும். ஆனா பிழைத்து கொள்றதுக்காக சிலரு கலேபரத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னோட முன்னாள் மனைவியோட குடும்பம் என் வாழ்க்கைய பாழாக்கிட்டு அதுல இருந்து செல்வம் சேர்த்திருக்கு. அண்ட் கெனிஷா பிரான்சிஸ் பார்த்தோம்னா இவங்க என்னோட வாழ்க்கையில நண்பரா அறிமுகமாகி கடும் வேதனையோட மூழ்கி இருந்த என்னை காப்பாத்தி ஒரு ஒளியா இருக்க வந்தாங்க. நான் வீடு, வாகனம், ஆவணங்கள் எல்லாத்தையுமே இழந்து காலடியில நடந்த அந்த இரவுலையுமே என் பக்கத்துல இருந்தவங்க இவங்க. ஒரு உண்மையான நண்பரா, துணையா இவங்க எனக்கு ஒளிய தந்தவங்க. இவங்க அழகான உள்ளம் கொண்டவங்க, எதுலையுமே பின்னடைவில்லை. நான் எதிர்கொண்ட எல்லா சட்ட, நிதி, உணர்ச்சி போராட்டங்கள்லயுமே என் பக்கம் இருந்தாங்க. இவங்க ஒரு ஆன்மீக ஆலோசகர் மற்றும் ஒரு நல்ல பாடகியும் கூட. என்னோட வாழ்க்கை கதையை முதல்ல கேட்டதுமே ஒருவர் போலவே உதவுவதாகவும் ஒரு தெரபிஸ்டாக இல்ல அப்படின்னு உறுதி அளிச்சாங்க. இது சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கறதையும் என்னோட அனுபவங்களால நான் மிகச்சரியாவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் வலியுறுத்த விரும்புறது, யாருமே கெனிஷா பிரான்சிஸ் அவங்களோட தன்மையையும் தொழில் முறையையும் கேள்விக்குள்ளாக்க கூடாது. அவங்க எனக்கு மற்றும் என்னோட குடும்பத்துக்காக செஞ்சதை நான் மறக்க மாட்டேன். அவங்களோட துறையில பணிபுரியும் பலரும் மௌனமாவே வாழ்றாங்க. NDAக்கள்ல கட்டுப்பட்டு தவற குற்றமிடப்படுறாங்க. ஆனா எனக்கு தெரியும் உண்மை என்னன்னு. எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட நன்றி அறிவாங்க, என்னோட இதயத்தை மதிக்கிறாங்க. அப்படின்னா உங்க பக்கம் இருந்த கெனிஷாவுக்கும் அதே மரியாதையை தாங்க. தனிப்பட்ட ரீதியாவும் தொழில் முறையிலையும் கூட யாருமே என்னோட வாழ்க்கையை அழிக்க முடியாது. என்னோட வாழ்க்கையை நான் நல்லா புரிஞ்சுட்டு வாழ்றேன். ஒரு வாடிக்கையாளரா இல்ல, ஒரு நன்கு தகவல் அறிந்த நபரா.
என்னோட உண்மையான அழைப்பான சினிமாவுக்காக வாழும் என்ன நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். சிலர் என்னையும் என்னோட தோழியையும் சமூக ஊடகங்கள்ல அவதூறுகளோட தாக்கும் போது ஏற்பட்ட வேதனை என்னோட கடந்த 16 வருடங்களோட மௌன வலியோட ஒப்பிடவே முடியாது. நான் சட்டத்துல முழுமையான நம்பிக்கையோட இருக்கிறேன். என்னோட குழந்தைங்களோட புதிய வாழ்க்கையை உருவாக்க விரும்புறேன். பலர் அனுபவிக்கிறத போல ஆண்களும் வலிமை புகழ் தொழில் இருக்கிறதுல கூட மனதளவிலையும் உணர்வுலையும் கட்டுப்படுத்தப்படுறாங்க. இதை நான் நேரில் அனுபவிச்சிருக்கேன். இதனால அந்த வாழ்க்கைக்கு மறுபடியும் ஒருபோதுமே திரும்ப போறது இல்ல. இதே போன்ற நிலையை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்காக உங்களோட வாழ்க்கை சூழ்நிலைகள் உங்களுக்கு தைரியமா முடிவெடுக்க வழிவகுத்திருக்கு. அதுல உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் மேற்கொண்ட வழிகளை நீங்களே உறுதி செய்யலாம். இது இந்த விவகாரத்துல என்னோட கடைசி அறிக்கை. அவங்க இனியும் விஷயங்களை பெரிதுபடுத்த முயற்சி செய்யக்கூடும். ஆனாலுமே நான் ஒரு குடிமகனா சட்டத்தின் படிதான் நடப்பேன். நான் எடுத்த முடிவுகள்ல நான் ஆனந்தமா இருக்கிறேன். என்னோட வாழ்நாள்ல இதுவரைக்குமே அனுபவிக்காத அமைதியும் மகிழ்ச்சியும் எனக்கு இன்னைக்கு இருக்குது. நன்றியோட பணிவோட இருக்கிறேன் அப்படின்னு மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.